ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ உண்டு தான். ஸோ இப்போ டைம் சரியா 11 மணி ஆகுது. கிளைமேட்டு கொஞ்சம் மழை தூரலாக இருக்குது. அண்ட் இப்போ ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஒரு சீசனான ஒரு ஃப்ரூட் பலாப்பழம். ஸோ இது பலாப்பழம் இல்லை, இது பலாக்காய். முஸ்லீம் சிங்களீசாக்களுக்கு தெரியும், இது பொலசன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல டேஸ்ட் வரும். எங்களுக்கு இது தெரியாது, பெரும்பாலும் எங்களுக்கு தெரியாது. ஈரப்பலாக்க கறி தெரியும். இந்த ஈரப்பலாக்கறி நாங்கள் கறி வச்சிருக்கிறோம், கொஞ்சம் தூள் எல்லாம் போட்டு நல்ல காரசாரமாக வச்சா செமையாக இருக்கும். அண்ட் இது பலாக்காயோட சின்னன், அதாவது பொலசன்னு சொல்லுவாங்க. இது அந்த மேலே பால் வரும் இல்லை, அதை கொஞ்சம் அதை மறைச்சி வச்சு கிடக்கு. இதில் தான் நான் இன்றைக்கு கறி வைக்க போகிறேன். எப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ இது சீசன் தானே, அதனால இப்போ நாட்டில் நிறைய பிரச்சனை. பொருள் இல்லை, காசு இருந்து சில பேருக்கு பொருள் இல்லை, சில பேருக்கு காசு இல்லை, விலைவாசி. அண்ட் இதெல்லாம் நம்மளோட நாட்டு பழங்கள் இப்போ இந்த டைமில் கிடைக்கும் சீசன். ஸோ இதில் கறி வச்சு சாப்பிடலாம். ஸோ நாங்களும் இன்றைக்கு இதை கறி வைக்க போகிறோம். உங்களோட வீட்டை மரங்கள் இருந்தா இதை பார்த்து கறி வையுங்க. அண்ட் என்னைக்கு தான் என்னோட சேனலுக்கு வாருங்க எல்லாருக்குமே ஹாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு பார்க்கலாமா என்ன மாதிரி இந்த கறி வைக்கிறேன்ட்டு. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க வீடியோக்குள்ள போவோம். எப்படி இருக்க போதும் தெரியல உள்ளுக்கு. சம்டைம் இது நல்லா அந்த உள்ளுக்கு அந்த சுளை முத்திட்டா இல்லாட்டி விதை முத்திட்டா இன்னும் பார்க்கல. ஸோ இதை நான் வெட்டி கிளீன் பண்ணணும். இப்போ விதையோடையும் போடலாம், அந்த சுளையும் விதையும் சேர்ந்து கட் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்கும். இதுக்குள்ள சில பேர் இறால் போடுவாங்க. நல்ல உள்ளி இஞ்சி அதெல்லாம் நல்லா கொஞ்சம் தூக்கலாக போடணும். ஏன்னா கொஞ்சம் வாயு இது தூள் போட்டு வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மஞ்சள் போட்டு பால் கறியை தான் வைக்க போறேன். அப்படின்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஒரு டைம் சாப்பிட்டு இருக்கிறேன். ஏன்னா குருநாகலில் நாங்கள் எங்களோட முஸ்லீம் ரிலேட்டிவ்னு சொல்லக்கூடாது, ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வீட்டு இருக்கும்போது ஒரு நாள் இதை சமைச்சு ரொட்டியோட தந்தாங்க. எனக்கு அது என்னென்னு விளங்கல. அப்புறம் தான் சொன்னேன் பொலசிக்காய் என்னென்னு தெரியா. அப்புறம் இப்போதான் வளர தெரியும் பொலசிக்காய் இதைத்தான் சொல்றாங்க அப்படின்ட்டு. இன்னும் ஒரு டேஸ்ட் தெரியுமா. ஸோ அதே சுவை எனக்கு வேணும். அதனால இதை நான் பக்குவமாக சமைக்க போறேன். நீங்களும் பாருங்க அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இதை நாங்கள் வெட்டி கிளீன் பண்ணி போட்டு வரலாம். மஞ்சள் தூள் போடாம மிளகாய் தூள் போட்டு தான் வைக்க போறேன்னு அம்மா சொல்லிட்டா. சோ பாருங்க பார்க்கலாம். A few moments later. ஒரு மாதிரி கிளீன் பண்ணியாச்சு. கையெல்லாம் சரியான அந்த பசத்தானே ஒரு பால் ஒட்டும் ஒரு மாதிரி எல்லாம் கழுவிட்டு வந்து நிற்கிறேன். அண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். சரியா இவ்வளோ பெரிய பலாப்பழத்துக்குள்ளே எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். இவ்வளவுதான் வந்திருக்கு. நல்ல பிஞ்சு பார்த்தீங்களா, எவ்வளோ பிஞ்சுண்டு அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணணும். இப்படி முழுசாக கிடக்கல, இந்த முழுசாக தான் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி போட்டு வரேன். எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி கறி வைக்கலாம். இது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது பெருஞ்சீரகம், வெந்தயம், இஞ்சி, உள்ளி எல்லாமே வெட்டி வச்சாச்சு. இப்போ கறி நாங்கள் வைக்கணும். மண் சட்டி தான் செய்ய போறேன். மண் சட்டி வச்சாச்சு. அடுப்பில் தான் சமைக்கும், கேஸ் இல்லை தானே. சட்டி காஞ்சிட்டு வருது. எண்ணெய் விடுவோம். இதுக்குள்ள எல்லாமே போட்டுருக்குது. நான் இதை கொட்டுவோம். இதுக்குள்ள வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ நாங்கள் வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருந்த அந்த பொலஸ்காயை இதுக்கு போடுவோம். போட்டுட்டு வடிவா எல்லாம் கிளறி கரண்டி ஒன்று இருந்தால் நல்லா கிளறிட்டு இடக்கிட பாடுங்க, மூடி ஆவியுங்க. அதுதான் நல்லா இருக்கும். டப்பாண்டு வேகும். நல்லா பொன்னிறமாக இதுவும் கலர் மாதிரி வரணும். அப்புறம் அந்த மண் சட்டிக்கு நீங்கள் சமைக்கிறீங்களோ அதனால எரிய பார்க்கும், அடிப்பிடிக்க பார்க்கும். ஸோ அடிக்கடி திறந்து இப்படி கிளறி விடுங்க. அப்போதான் நல்லா இருக்கும். அண்ட் இப்போ மண்ணெண்ணெய் இல்லை, கேஸ் இல்லை, அதனால் அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப ஹொட்டாக இருக்குது, எரியுது முகமெல்லாம். ஒன்றும் செய்ய முடியாது, சமைக்கணும் தானே. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் கல் உப்பு போடுவோம். அப்போ தான் இந்த வேகும்போது கொஞ்சம் சுவையை நல்லா இருக்கும். உப்பு சுவை நல்லா இருக்கும். பிறகு காணாட்டிக்கு பிறகு போடலாம், அதுக்காக அள்ளி போட்டுடாதீங்க. உப்பு போட்டுட்டு மூடிட்டு திறந்து பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கும். இதோட நாங்கள் மற்ற திங்ஸ்களை சேர்ப்போம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. அது ரொம்ப நல்ல மஞ்சத்தூள். சில பேர் மஞ்சள் போட்டு பால் விட்டு பால் கறியாக வைப்பாங்க. அண்ட் அம்மா இன்றைக்கு சொல்லிட்டா எனக்கு தூள் கறி தான் வேணுமெண்டு.
ஸோ இனி இதில் சண்டை போட முடியாது தானே, அதால் நீங்கள் தூள் கறியே வையுங்கன்ட்டு நான் பட் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த கறி வச்சு காட்டுறேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் இது நச்சீரகம் மிளகு பொடி வாயுவுக்கு போடுறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப வாய்வு, அதால் இதை போடுங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பாலில் தான் இது அவிய போகுது, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக வரும். நல்லா அவிஞ்சு வரும், நல்லா கட்டியாக மசிக்கிற தன்மையில் வரும். அதுக்காக நான் நிறைய மசிக்கக்கூடாது. வரட்டுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா இந்த கொஞ்சம் வேகின தன்மையெல்லாம் தெரியுதல்ல அந்த இதில். ஸோ இன்னும் நல்லா இதாக வரும், இந்த பத்தியமாக கறி வரும். நான் கொஞ்சம் மூடி விட்டேன், ஒரு 15 நிமிஷம் அப்படி மூடி விட்டேன். இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? மண் சட்டிக்கு சும்மா தகண்டு கறி கொதிக்குது, நல்ல பதத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு ரக்கணும், வேணுண்டா மண் சட்டி டப்புன்னு தண்ணியை உறிஞ்சி எடுத்துடும். ஸோ நல்லா இருக்காது. இப்போ இப்படி விட்டுட்டேன், கறி பார்த்தாச்சு. கறி ரெடி ஆகிட்டு ஒரு மாதிரி செய்தாச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆவி பறந்துட்டே இருக்குது, மண் சட்டி தானே, இறக்கினாலும் ஆவி பறந்துட்டே இருக்கும். பார்க்கலாம். இப்போ மூடுவோம், சாப்பிடும்போது பார்ப்போம். சாப்பிடுவோம். ஒரு சொட்டு சோறு போட்டிருக்கு. ஒரு மாதிரி சமைச்சு முகமெல்லாம் கழுவிட்டு வந்தாச்சு. போனாங்க, சாப்பாடு போட்டாச்சு. இதுதான் கறியும் இந்த இது பச்சி அரிசி சோறு. அண்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வாசம் செம சூப்புது. பார்க்கலாம். இந்த மிளகு சீரகம் எல்லாம் போட்டால் தானே லைட்டாக காரமாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. அண்டு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சீரகமிளகத்தை குறைச்சி போடுங்க. பெரியாக்க ஓகே, நமக்கு காரம் ஓகே தானே. அண்டு நல்லா இருக்குது. அந்த ஈரப்பிளக்க கொஞ்சம் களித்தன்மை இருக்கும். இதுவும் இந்த கொஞ்சம் பழமாக எடுத்திருந்தால் கொஞ்சம் இந்த சுளை கொஞ்சம் பெரிய சுளையாக இருந்திருந்தால் அப்படி வரும். இது கொஞ்சம் காய் தானே, பிஞ்சுக்க நான் பார்த்துருக்கேன்ல அந்த பிஞ்சுக்க. ஸோ கொஞ்சம் இந்த ஆகலும் கறியும் இல்லை, ஆகலும் இதுவும் இல்லை, அளவாக இருக்குது. இன்னொரு இந்த சுளை மாதிரி கொஞ்சம் பெரிய சுளை வேண்டி அதுக்கு நான் உங்களுக்கு மஞ்சள் போட்டு நல்ல மஞ்சள் கறி பால் கறியாக நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அண்ட் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தாலும் கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்க மாட்டேங்க. பாய் பாய், எல்லாரும் சேஃபாக இருங்க.